வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். 1/2 கிலோ துளசி பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துட்டோம். இப்போ அதற்கு தேவையான பொருட்கள்: மல்லித்தலை, புதினா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, 5 பச்சை மிளகாய், மீன் மேக்கர் சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாச்சு, தேங்காய்பால், வெஜிடபிள், தாளிப்பதற்கு தேவையான ஸ்பைசஸ், 1/2 கிலோ துளசி பிரியாணி ரைஸ், 2 தக்காளி எடுத்துருக்கோம். மீன் மேக்கரை நம்ம சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு நல்லா அலசி நல்லா புழிஞ்சு வச்சுட்டோம். இப்போ ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிப்போம். நெய் சேர்த்துப்போம். ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அப்போ தாங்க பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பிரியாணி மசாலா ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருந்ததான் போட போகிறேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டோம். புதினா, மல்லித்தலை சேர்த்துப்போம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருக்கு. பிரியாணி மசாலா எப்போவுமே நான் ரெடி பண்ணுறதான் யூஸ் பண்ணுவேன். அது நான் இன்னொரு நாள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ பூண்டு, இஞ்சி எல்லாமே நம்ம நச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள் என்கிட்ட இருந்த வெஜிடபிள் இது தான். உங்கள்கிட்ட இருந்த பீன்ஸ் போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்ததை போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம மீன் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்காச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுப்போம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆல்ரெடி நம்ம பிரியாணி மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் மீன், அதை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ தயிர் பாக்கெட் ஆட் பண்ணிப்போம். பிரியாணி மசாலா நான் ரெடி பண்ணுறதாங்க யூஸ் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கடையிலலாம் நான் வாங்க மாட்டேன். இப்போ இந்த டம்ளரால் தான் நம்ம 2 டம்ளர் ரைஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதனால் நம்ம 4 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிப்போம். தேங்காய் பால் ஊற்றியாச்சு, 2 டம்ளர் ஊற்றிட்டோம். இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். மூணு டம்ளர் ஊற்றிக்கிட்டோம் இல்லையா, இப்போ 1 டம்ளர் ஊற்றிக்கிட்டோம்னா 4 டம்ளர் ஆயிரும். 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும், இதுதான் கணக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுப்போம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவில் தாங்க இருக்குது பிரியாணியோட டேஸ்ட்டை. இப்போ நல்லா மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. இப்போ தான் நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த ரைஸை சேர்த்துப்போம். இப்போ நல்லா கிண்டி விட்டுப்போம். நல்லா தண்ணி கொதி வரும்போது தான் நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி அரிசி வேகாமல் ஒரு முழுசாக கிடக்கும். இப்போ நம்ம லெமன் ஒரு லெமன் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு லைட்டாக கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு விட்டுறணும். இது மாதிரி அரிசியும் தண்ணியும் நல்லா இது மாதிரி வரும்போது நம்ம தம் போட்டு விடணும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். தோசைக்கல் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அது மேலே பிரியாணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை தூக்கி வச்சுப்போம். அது மேலே நம்ம ஒரு சட்டியில் தண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க பிரியாணி தம் போடுறது. சிம்மில் வச்சு விட்டுக்கலாம். வச்சுட்டு இடையில நம்ம எடுத்து பார்த்து கிண்டி விட்டுக்கலாம்.
இப்போ இது மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முந்திரி திராட்சையை வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுத்து அதில் கிண்டிக்கிற போகிறோம். 2 ஸ்பூன் நெய்யை எடுத்துக்கிறோம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருமே சப்ஸ்கிரைப் அதிகமாக பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து எடுத்திருந்த அந்த முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு கிண்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் ஆல்ரெடி எங்கள் பிரியாணி எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். லாஸ்ட்டாக எடுத்தாச்சு. ஸோ அதனால தான் ரைஸ் இதில் கம்மியாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.